சுட்டும் விழி சுடரே தொடரில் இன்று யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல திருப்பங்களும் கண்ணீரும் நிறைந்த காட்சிகள் நடந்து முடிந்துள்ளது பார்த்தீர்களா? இன்றைய பகுதியின் தொடக்கத்தில் கர்ணா மருத்துவமனையில் படுத்தபடி இருக்கிறார். அவருக்கு உடல் முழுவதும் வலி இருந்தாலும் மனதில் இருக்கும் வலிதான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அவருடன் இருக்கும் புலி கர்ணாவை பார்த்து மிகவும் பரிதாபப்படுகிறார். உனக்கு வலிக்கவில்லையா, நீ ஏன் வலி இல்லாத மாதிரி நடிக்கிறாய் என்று புலி கேட்கிறார். அதற்கு கர்ணா, என் உடம்பில் இருக்கும் வலியை விட என் மகள் சுடர் என்னை தேடி வந்து பார்த்துவிட்டு சென்ற அந்த முகம் தான் என் மனதை ரொம்ப வலிக்க செய்கிறது என்று கண் கலங்கி அழுகிறார். சுடர் பாப்பாவிடம் அவளது அம்மா என்னிடம் பேசக்கூடாது என்று சத்தியம் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிஞ்சு குழந்தை எனக்காக துடித்து போய் வந்து பார்த்துவிட்டு சென்றதை நினைக்கும் போது என் மனம் ரணமாக இருக்கிறது என்று கர்ணா குமுறி குமுறி அழுகிறார். நாளைக்கு சுடருக்கு பரீட்சை ஆரம்பிக்கப் போகிறது. நான் அவளை போய் பார்த்தே ஆக வேண்டும் என்று கர்ணா பிடிவாதமாக சொல்கிறார். புலி எவ்வளவு தடுத்தும் கர்ணா கேட்கும் நிலைமையில் இல்லை. இன்னொரு பக்கம் வீட்டில் சுடர், தருண் எல்லாரும் உட்கார்ந்து படித்து கொண்டு இருக்கிறார்கள். சரளா மற்றும் அந்த வீட்டில் இருப்பவர்கள் மாத சம்பளத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மகேஷ் ஐயா ரொம்ப நல்லவர், விடுமுறை போட்டாலும் முழு சம்பளம் கொடுத்து இருக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறார்கள். சுடருக்கு காய்ச்சல் வந்தபோது மருத்துவமனையில் வாங்கிய கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்போது கர்ணாதான் எல்லாவற்றுக்கும் காரணம், கர்ணாவால்தான் நான் சிறைக்கு சென்றேன் என்று அந்த குடும்பத்தில் உள்ளவர் கர்ணாவை தவறாக நினைத்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் அம்முவுக்கு மனம் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. கர்ணா மீது உள்ள கோபத்தில் அவர்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள். சுடர் அமைதியாக உட்கார்ந்து படித்து கொண்டு இருந்தாலும் அவள் மனம் முழுவதும் கேப்டன் மாமா நினைப்பாகவே இருக்கிறது. கேப்டனை பார்க்க சென்றது அம்முவுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக கோபப்படுவார்கள், என்னை அடிப்பார்கள் என்று சுடர் மிகவும் பயப்படுகிறாள். அடுத்த நாள் காலையில் சுடர் பரீட்சை எழுதுவதற்காக பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறாள். வழியில் கர்ணாவும் புலியும் சுடருக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். உடல் சரியில்லாத நிலையிலும் தன் மகள் சுடரை பார்க்க வேண்டும், அவளுக்கு பரீட்சைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கர்ணா ஆசையாக வந்து நிற்கிறார். சுடர் வந்ததும் கர்ணா அவளை கூப்பிடுகிறார். ஆனால் சுடர் அவரை பார்க்காத மாதிரியே செல்கிறாள். புலி சுடரை தடுத்து நிறுத்தி, கேப்டன் மாமா கூப்பிடுகிறார் பார் என்று சொல்கிறார். ஆனால் சுடர் மிகவும் பயந்து போய், எங்கள் அம்மு கேப்டன் மாமாவிடம் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள், நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நிற்கிறாள். கர்ணாவுக்கு இதயமே நொறுங்கியது போல் ஆகிவிட்டது. தன் மகள் தன் முகத்தை கூட பார்க்காமல் தவிப்பதை பார்த்து அவர் கண்ணீர் சிந்துகிறார். கோவிலில் இருந்து வாங்கிய பிரசாதத்தை ஒரு காகிதத்தில் மடித்து சுடர் கையில் கொடுத்து, பரீட்சை நன்றாக எழுதுமா என்று ஆசீர்வாதம் செய்கிறார். சுடர் அமைதியாக அதை வாங்கிக் கொண்டு எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விடுகிறாள். சுடர் சென்றதும் கர்ணா புலியை கட்டிப்பிடித்து கதறி அழுகிறார். என் குழந்தை என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்று விட்டாளே என்று அவர் துடித்து போவதை பார்க்கும்போது நமக்கே மிகவும் கண் கலங்குகிறது. வீட்டில் அம்மு துணி காய வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது சுடர் அங்கு வருகிறாள். கேப்டன் மாமா ஆளுநரை பார்க்க எனக்கு நேரம் வாங்கி கொடுத்தார் என்று சுடர் யதார்த்தமாக சொல்கிறாள். இதை கேட்ட உடனே அம்முவுக்கு ரொம்ப கோபம் வந்துவிடுகிறது. இனிமேல் நீ கேப்டன் மாமா பெயரை கூட இந்த வீட்டில் சொல்லக்கூடாது, அவர் கூட பேசவே கூடாது என்று மிகவும் கண்டிப்பாக சொல்லிவிடுகிறார்கள். நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் நான் உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று அம்மா மிரட்டுவதால் சுடர் பயந்து போய் அமைதியாக நிற்கிறாள். இன்னொரு பக்கம் வீட்டில் ஒரு பெரியவர் கையில் ஒரு புடவையை வைத்துக்கொண்டு மிகவும் குழப்பமாக நிற்கிறார். இந்த புடவையை ஸ்வேதாவிடம் கொடுத்தால் அவள் ஏற்றுக்கொள்வாளா, இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிடுவாளா என்று தனக்குத்தானே பேச்சிக்கொண்டு இருக்கிறார். தான் பார்வதியை மறந்துவிட்டதாக ஸ்வேதாவுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அதே நேரத்தில் தன் பாசத்தை பார்த்து ஸ்வேதாவே எங்க வேண்டும் என்று அவர் சதித்திட்டம் தீட்டுகிறார். இதை எப்படி அவளிடம் கொடுப்பது என்று அவர் மிகவும் தவித்து போயிருக்கும்போது அங்கு ஒரு பெண் வருகிறாள். இந்த பிரச்சனை இனி என்னென்ன விட்டீதங்களை குடும்பத்தில் கொண்டு வரப்போகிறது என்று மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. இன்றைய பகுதியின் முடிவில் கர்ணா சுடரை பார்க்க பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்.
ஆனால் சுடர் ஒரு காகிதத்தில் எங்கள் அம்மு உன்னிடம் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள், அதனால் நான் பேச மாட்டேன் என்று எழுதி காட்டுகிறாள். இதை படித்த கர்ணா அப்படியே உறைந்து போய் கண்ணீருடன் நிற்கிறார். இதோடு இன்றைய பகுதி மிகவும் உணர்ச்சிபூர்வமாக முடிந்துள்ளது. நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்றால், கர்ணா சுடரின் மனதை மாற்றி அவளிடம் பேசுவாரா, இல்லை அம்முவின் பிடிவாதம் ஜெயிக்குமா என்ற பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதுமட்டுமில்லாமல் ஸ்வேதாவுக்காக வாங்கிய புடவையால் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கப் போகிறது. சுடரின் பரீட்சை என்ன ஆகப் போகிறது, கர்ணா எப்படி தன் உண்மையான பாசத்தை சுடரிடம் புரிய வைக்கப் போகிறார் என்று தெரிந்து கொள்ள நாளைய பகுதியை கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள். சுட்டும் விழி சுடரே தொடரில் இன்று யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல திருப்பங்களும் கண்ணீரும் நிறைந்த காட்சிகள் நடந்து முடிந்துள்ளது பார்த்தீர்களா? இன்றைய பகுதியின் தொடக்கத்தில் கர்ணா மருத்துவமனையில் படுத்தபடி இருக்கிறார். அவருக்கு உடல் முழுவதும் வலி இருந்தாலும் மனதில் இருக்கும் வலிதான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அவருடன் இருக்கும் புலி கர்ணாவை பார்த்து மிகவும் பரிதாபப்படுகிறார். உனக்கு வலிக்கவில்லையா, நீ ஏன் வலி இல்லாத மாதிரி நடிக்கிறாய் என்று புலி கேட்கிறார். அதற்கு கர்ணா, என் உடம்பில் இருக்கும் வலியை விட என் மகள் சுடர் என்னை தேடி வந்து பார்த்துவிட்டு சென்ற அந்த முகம் தான் என் மனதை ரொம்ப வலிக்க செய்கிறது என்று கண் கலங்கி அழுகிறார். சுடர் பாப்பாவிடம் அவளது அம்மா என்னிடம் பேசக்கூடாது என்று சத்தியம் வாங்கி இருக்கிறார்கள், ஆனால் அந்த பிஞ்சு குழந்தை எனக்காக துடித்து போய் வந்து பார்த்துவிட்டு சென்றதை நினைக்கும் போது என் மனம் ரணமாக இருக்கிறது என்று கர்ணா குமுறி குமுறி அழுகிறார். நாளைக்கு சுடருக்கு பரீட்சை ஆரம்பிக்கப் போகிறது, நான் அவளை போய் பார்த்தே ஆக வேண்டும் என்று கர்ணா பிடிவாதமாக சொல்கிறார். புலி எவ்வளவு தடுத்தும் கர்ணா கேட்கும் நிலைமையில் இல்லை. இன்னொரு பக்கம் வீட்டில் சுடர், தருண் எல்லாரும் உட்கார்ந்து படித்து கொண்டு இருக்கிறார்கள். சரளா மற்றும் அந்த வீட்டில் இருப்பவர்கள் மாத சம்பளத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மகேஷ் ஐயா ரொம்ப நல்லவர், விடுமுறை போட்டாலும் முழு சம்பளம் கொடுத்து இருக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறார்கள். சுடருக்கு காய்ச்சல் வந்தபோது மருத்துவமனையில் வாங்கிய கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்போது கர்ணாதான் எல்லாவற்றுக்கும் காரணம், கர்ணாவால்தான் நான் சிறைக்கு சென்றேன் என்று அந்த குடும்பத்தில் உள்ளவர் கர்ணாவை தவறாக நினைத்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் அம்முவுக்கு மனம் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. கர்ணா மீது உள்ள கோபத்தில் அவர்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள். சுடர் அமைதியாக உட்கார்ந்து படித்து கொண்டு இருந்தாலும் அவள் மனம் முழுவதும் கேப்டன் மாமா நினைப்பாகவே இருக்கிறது. கேப்டனை பார்க்க சென்றது அம்முவுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக கோபப்படுவார்கள், என்னை அடிப்பார்கள் என்று சுடர் மிகவும் பயப்படுகிறாள். அடுத்த நாள் காலையில் சுடர் பரீட்சை எழுதுவதற்காக பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறாள். வழியில் கர்ணாவும் புலியும் சுடருக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். உடல் சரியில்லாத நிலையிலும் தன் மகள் சுடரை பார்க்க வேண்டும், அவளுக்கு பரீட்சைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கர்ணா ஆசையாக வந்து நிற்கிறார். சுடர் வந்ததும் கர்ணா அவளை கூப்பிடுகிறார், ஆனால் சுடர் அவரை பார்க்காத மாதிரியே செல்கிறாள். புலி சுடரை தடுத்து நிறுத்தி, கேப்டன் மாமா கூப்பிடுகிறார் பார் என்று சொல்கிறார். ஆனால் சுடர் மிகவும் பயந்து போய், எங்கள் அம்மு கேப்டன் மாமாவிடம் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள், நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நிற்கிறாள். கர்ணாவுக்கு இதயமே நொறுங்கியது போல் ஆகிவிட்டது. தன் மகள் தன் முகத்தை கூட பார்க்காமல் தவிப்பதை பார்த்து அவர் கண்ணீர் சிந்துகிறார். கோவிலில் இருந்து வாங்கிய பிரசாதத்தை ஒரு காகிதத்தில் மடித்து சுடர் கையில் கொடுத்து, பரீட்சை நன்றாக எழுதுமா என்று ஆசீர்வாதம் செய்கிறார். சுடர் அமைதியாக அதை வாங்கிக் கொண்டு எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விடுகிறாள். சுடர் சென்றதும் கர்ணா புலியை கட்டிப்பிடித்து கதறி அழுகிறார். என் குழந்தை என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்று விட்டாளே என்று அவர் துடித்து போவதை பார்க்கும்போது நமக்கே மிகவும் கண் கலங்குகிறது. வீட்டில் அம்மு துணி காய வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது சுடர் அங்கு வருகிறாள். கேப்டன் மாமா ஆளுநரை பார்க்க எனக்கு நேரம் வாங்கி கொடுத்தார் என்று சுடர் யதார்த்தமாக சொல்கிறார்.